ஐஷு குட்டி, ஏன் இப்படி தண்ணில மேல தெளிச்சு விளையாடுற? சித்தி வா குளிக்கலாம். நான் அந்த பக்கெட்ல எல்லாம் உட்காந்து குளிச்சேனா அந்த பக்கெட் உடைஞ்சு போயிடும். சித்தி துணி துவைக்கணும், சீக்கிரமா எழுந்து வா. ராமதம்பி, ராமதம்பி, ராமதம்பி. சீதா, வாசல்ல யாரோ தம்பி பேரை சொல்லி கூப்பிடுறாங்க. யாருன்னு போய் பாருமா. சரிம்மா. வணக்கம்மா. வாங்க டெய்லர் முருகேசனா. ஏம்மா சீதா, முருகேசன்னு கூப்பிட்டா பத்தாதா, டெய்லர்னு வேற சேர்த்து சொல்லணுமா? முருகேஷ் டெய்லர் என்னான்னு சொல்லி சொல்லியே எனக்கு பழகி போச்சுனே. சரிம்மா. சரி உள்ள வாங்கண்ணா. பரவாயில்லம்மா, இருக்கட்டும். என் கொழுந்தியாளுக்கு ஊர்ல அடுத்த வாரம் கல்யாணம். நான் தான் மூத்த மாப்பிள்ள. கல்யாண வேலை எல்லாத்தையும் நான் தான் போய் செய்யணும். அவசரமா ஊருக்கு கிளம்புறேன். அதான் இதை கொடுத்துட்டு போலான்னு வந்தம்மா. இந்தாங்கம்மா, ராம் தம்பிகிட்ட கொடுத்துருங்க. இது ரெயின் கோட்டுமா. ராம் தம்பி ஒரு நாள் கடைக்கு வந்து இதை வச்சிருங்க, நான் கேட்குறப்ப கொடுங்கன்னு சொன்னார்மா. கேட்குறப்ப கொடுங்கன்னு சொன்னாரா? ஆமாம்மா, ஒரு வாரம் கடை லீவு. ரெயின் கோட் அவருக்கு தேவைப்படும்னு தான் எடுத்துட்டு வந்தேன். எதுவும் தைக்கிறதுக்காக கொடுத்தாரா? இல்லைம்மா, நல்லா தான் இருக்கு. நான் கூட கேட்டேன், ஏன் இதை என்கிட்ட கொடுக்குறீங்கன்னு. இது என்ன பெரிய பொருளா, இடத்த அடைச்சிக்குவா போகுது, உங்ககிட்ட இருக்கட்டும், அப்புறமா வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னார்மா ராம் தம்பி. நான் இப்போ அர்ஜென்ட்டாக ஊருக்கு போகிறதுனால இதை கொடுத்துட்டு போகலான்னு வந்தேம்மா. சரிம்மா, நான் வரேம்மா, வரேன். ரெயின் கோட் எங்க? ரெயின் கோட்டு கிழிஞ்சு போச்சு, டைலர்கிட்ட தைக்க கொடுத்துருக்கேன். இந்த பதில் போதுமா? சந்தேகமே இல்லை, ராம் சார் தான் கீதாவை கொலை பண்ணியிருக்காரு. இந்த ரெயின் கோட் வீட்டில் இருந்தால் மாட்டிக்குவோமேன்னு ஐடியா பண்ணி டெய்லர்கிட்ட கொண்டு போய் கடையில் வைக்க சொல்லி கொடுத்துருக்காரு. சுதாவோட மாமனார் இன்ஸ்பெக்டர் பூங்குன்றங்கிறதுனால ராமு சாரோட ரெயின் கோட் வீட்டில் இருக்கிறது அவருக்கு டேஞ்சர்னு டெய்லர் கடையில் கொண்டு போய் கொடுத்துருக்காரு. காரியத்தை கச்சிதமாக முடிச்சுட்டு அப்புறம் வந்து உங்ககிட்ட பேசுகிற சீதா. இங்கே பாரு சீதா, கௌதம் மோகினி தான் சந்தோஷமாக சேர்ந்து வாழ போகிறாங்க. கீதா கண்டிப்பாக இங்கே இருக்க மாட்டான். இன்னும் 4 நாளில் உனக்கே நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியும் பாரு. கொலையை பண்ணிட்டு தன்னை கண்டுபிடிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறது, மோகினி அணியோட கொலைக்காரனை கண்டுபிடிக்க சுத்துறேன்னு இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு இந்த ராமு சார். சீதா, ஒரே தலைவலியா இருக்கு, ஒரு டீ போட்டு கூட. உங்களுக்கு தலைக்குள்ள பல சிந்தனைகள் ஓடிட்டு இருக்குல்ல, அதான் உங்களுக்கு தலைவலிக்குது ராமு சார். உங்களுக்கு டீ ரொம்ப அவசியம்தான். என்ன சீதா இப்படி எரிச்சலா பேசுற? வேலை செஞ்சு களைச்சு போய் வீட்டுக்கு வர்றப்போ பொண்டாட்டி முகத்துல ஒரு ஃப்ரெஷ்னஸ், ஒரு எதிர்பார்ப்பு, ஆர்வம் இதெல்லாம் இருக்கணும் சீதா. அப்பதான் புருஷ மைண்டு ரிலாக்ஸ் ஆகும். எதுக்கு இப்படி முகத்தை தூக்கி வச்சுட்டு நிக்கிற? இல்ல என் மேல உனக்கு கோவமா? என்ன கோவமா சொல்றேன். டெய்லர் முருகேஷ் அண்ணன் வந்தாரு. சரி, அவர் எதுக்கு இங்க வந்தாரு? நீங்க தைக்க கொடுத்தீங்களே ரெயின் கோட்டு, அத கொடுத்துட்டு போறதுக்காக வந்தாரு. இதோ இருக்கு, எடுத்துக்கோங்க. ஓ, அதான் இதா? அருமையான டெய்லர்ப்பா. எங்க கிழிஞ்சிருக்குன்னு தெரியாமையே அவ்வளவு அழகா தச்சு கொடுத்துருக்காரு. சூப்பர், சும்மா சொல்லக்கூடாது, அருமையா இருக்கு. இவ்வளவு அழகா தச்சிருக்கிறாரே. என்ன சீதா, என்னையே நீ பாத்துக்கிட்டு இருக்க? கிளியாத ரெயின் கோட்டை உங்களுக்காக கிழிச்சு அருமையா தச்சு கொடுத்துருக்காரு அந்த டெய்லரு. அருமையான டெய்லர் தான். என்ன சொல்ற சீதா? ஒண்ணுமே புரியலையே. எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. உங்க ரெயின் கோட்டு நல்லா தானே இருக்கு, எதுக்குமா என்கிட்ட கொடுத்து வச்சாருன்னு முருகேசனை என்கிட்ட கேட்டுட்டு போறாரு. ஏன் நல்ல நேரம், அவர் கொழுந்தியா கல்யாணத்துக்கு கிளம்புறதுனால ரெயின் கோட்டை கொடுத்துட்டு போக வந்தாரு.
அதனால எனக்கு உண்மை தெரிஞ்சது. பொய் பேச தெரியாத ராமு சார் ஏன் இவ்ளோ பொய் பேசணும்? என்ன தப்பு செஞ்சீங்க? சொல்லி தொலைங்க ராமு சார். என்ன சீதா, தம்பி வந்ததும் வராதுமா தம்பிக்கிட்ட இப்படி போய் சண்டை போட்டுட்டு இருக்க? நல்லா கேளுங்கக்கா. எதையோ நினைச்சு பயந்து போய் ஏட கூடாம பேசிக்கிட்டே இருக்கா. ஆமா, எனக்கு பயமா தான் இருக்கு. உண்மையிலேயே எனக்கு பயமா தான் இருக்கு ராமு சார். ஏன் பயப்படுற நீ? ஏய், நீ எதுக்கு இப்படி பயப்படுற? நீ பேசாதம்மா, உனக்கு ஒண்ணும் தெரியாது. கொடுங்க. கடவுளே, ராமு சார் ஜெயிலுக்கு போயிடக்கூடாது. ராமு சார் இல்லைன்னா எங்களால நிம்மதியா இருக்க முடியாது. என்னால வாழவும் முடியாது. நீதான் அவரை காப்பாத்தணும். தேவையில்லாம இந்த முருகேசனை வந்து ரெயின் கோட்டை கொடுத்து குழப்பி விட்டு போயிட்டாரே. பேசாம அந்த ரெயின் கோட்டை குப்பைத்தட்டியில தூக்கி போட்டிருக்கணும். ஒரு 1500 ரூபாய்க்கு வாங்கினதாச்சே, எதுக்கு குப்பை தொட்டியில போடணும் அப்படின்னு நினைச்சு அந்த ஆள்கிட்ட கொடுத்தது தப்பா போச்சு. என்னமோ இப்போ சீதாவுக்கு என் மேல சந்தேகம் வந்துருச்சு. எப்படி சீதாவோட சந்தேகத்தை போக்குறது? அதான் கொலை சம்பந்தப்பட்ட எந்த எவிடன்ஸையும் கையில வச்சுக்க கூடாதுன்னு சொல்றது. வச்சிருந்தா இப்படிதான் மாட்டிக்கிட்டு முழிக்கணும். கீதா பின்னால சுத்தினவனுக்கு பூனை கண்ணு இருக்கும். கீதாவும் டைரியில மியாவுன்னு அவன் பேரை தான் குறிப்பிட்டிருக்கா. கரெக்டா சொல்றீங்க சார். நான் இப்ப திருச்சி போய் என் மாமியார் வீட்டை வெக்கேட் பண்ணிட்டு கீதாவோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன் சார். வெரி குட். முக்கியமான தடயம் ஏதாவது கிடைச்சிருக்கா? பூனக்கண்ணு செல்வம்னு ஒருத்தனோட போட்டோ கிடைச்சிருக்கு சார். அப்படியா? ஆமா சார். சார், அப்போ கொலைகாரனே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் சார். யோ, ஓ சாரி சார். அந்த போட்டோ கொஞ்சம் கொடுங்க. என்ன சார் இது? ஒரு பூனைக்கண்ணும் கொஞ்சம் காது மட்டும் தெரியுது சார். இதை வச்சு எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? அவன் பேரு பூனக்கண்ணு செல்வம். ஓகே, சரி சார். அந்த டைரி எல்லாம் யாருது? கீதாவோட டைரி தான் சார். அதுல ஒரு ஃபேன்சி கீச்செயின் கூட இருந்துச்சு. சரி, அது எல்லாத்தையும் என்கிட்ட கொடுங்க. சரிங்க சார். அப்புறம் சார், டைரியில் இருக்கிற எல்லாத்தையும் நான் படித்தேன். செல்வன் தான் சார் அவளை லவ் பண்ணியிருக்கான். கீதா அவனை லவ் பண்ணவே இல்லை. பாத்தீங்களா மேடம், இது ஒன் சைடு லவ். இது பொண்ணுங்களுக்கு ஆபத்தை தர விஷயம். தான் ஆசைப்பட்ட பொண்ணு தனக்கு கிடைக்கலன்னா வேற யாருக்கும் கிடைக்க கூடாதுன்னு அவளை அழிச்சிடணும் அப்படின்னு நினைக்கிற ஆண்கள் நிறைய பேர் இருக்காங்க. நீங்க கிஷோரை தூக்கி உள்ள வச்சா எல்லாம் சரியாயிடுன்னு சொன்னீங்க. யார் வேணா கீதாவை கொலை பண்ணிருக்கலாம். இதோ உங்க ஹஸ்பண்ட் கார்த்திக் கூட கொலை பண்ணிருக்கலாம். சார், கிரைம் மோட்டிவேஷன் அடிப்படையில ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன், தப்பா நினைக்காதீங்க. சார், நீங்க விசாரிக்கிறத பார்க்கும்போது ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற மாதிரியே தோணுது. எப்படியாவது கௌதம வெளியில கொண்டு வந்துருங்க சார், ப்ளீஸ். நிச்சயமாமா, கௌதம் சீக்கிரமா வெளியே வந்துருவாரு. ஏகாம்பரம் சார், அந்த டைரி கீச்செயின் எல்லாம் சரிங்க சார். இந்தாங்க சார். வரும் சார். வாங்க சார். சார், இந்த டைரி எல்லாம் படிச்சு முடிக்கவே ஒரு வாரம் மேல ஆகும் சார். படிக்க போறதே நீதாயா சார்? எல்லாத்தையும் படிச்சு பாயிண்ட்ஸ் நோட் பண்ணி கொடு. சார் சார், என்னையா சல்யூட் அடிக்காம தலையை சொறிகிற?
இப்ப ஆளை பிடிக்கிறதா என் முக்கியம். ஆமா சார். எஸ் சார். ஆடி போய் ஆவணி வந்தா இல்ல சார், தை பிறந்தா நீங்க ஏசி தான் சார். வண்டியில் ஏரியா. சரிங்க சார். முதலாளி ஆண்டி, முதலாளியை முன்ன மாதிரி நீங்க கண்டிக்கிறதே இல்லை. ரொம்ப செல்லம் கொடுத்துட்டீங்க. ஆபீஸ்க்கு லேட் ஆகுது, இன்னும் கீழே இறங்கி வராரா பாத்தீங்களா? வயசு குட்டி வந்துட்டாரு. முதலாளி வந்துட்டாரு. முதலாளி முதலாளி வாங்க போகலாம். சரி ராமு ராமு இரு ராமு. இந்தாங்க பிளாஸ்க்ல காஃபி இருக்கு. உன் முதலாளி கேட்பாரு, 11 மணிக்கு ஊத்திடு. இது என்ன புது பழக்கமா இருக்கு? நான் தான் ஆபீஸ்ல சூடா உங்களுக்கு காப்பி போட்டு தர்றேனே. எதுக்கு முதலாளி ஆண்டி பிளாஸ்கில் காப்பி போட்டு தர்றீங்க? 11 மணிக்கு இது கப்பில் ஊற்றுனா பிளாஸ்க் நாத்தம் தான் அடிக்கும். இதை உள்ளே வச்சுட்டு நீங்களே அப்பப்போ ஊற்றி சாப்பிடுங்க. டே ராமு, என் பொண்டாட்டி எனக்கு ஆசாசியாக காப்பி போட்டு கொண்டாந்து கொடுக்குறேன். அதை எதுக்கு நீ இப்போ திருப்பி கொடுக்குற? 11 மணிக்கு ஆஃபீஸில் காப்பின்னு ஒன்று போட்டு கொடுப்பிய கன்றாவதியா? காப்பி ஆடாது, மனுஷன் குடிப்பானா? அதை வயசு குட்டி கைப்பட்ட காப்பி அப்படியே சும்மா தேன் மாதிரி இனிக்கும்டா. நீ கூட வயசு குட்டி. முதலாளி, இது ரொம்ப அநியாயம். இதே வாய் தான் கொஞ்ச நாளைக்கு முன்னால, டேய் ராமு நீ போடுறதாண்டா காப்பி என்ன அருமையா இருக்கும்னு சொல்லுவீங்க. இந்த கிளவியும் காப்பி போடுறாளே, அது காப்பியாடா, அது ஒரு கசாயண்டா. வாயில வச்சா சாப்பிட முடியலடா அப்படின்னு ஒரு தடவை கொமட்டி கூட காமிச்சிங்களே, அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா முதலாளி? கல்யாணம் செஞ்சிட்டா காஃபி கசாயமா இருந்தாலும் குடிச்சுதாண்டா ஆகணும் அப்படின்னு சொன்னீங்கல்ல. டே ராமு, நான் எங்கடா அப்படி சொன்னேன்? சொன்னாரு முதலாளி ஆண்டி. உங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்குள்ள நிறைய வாட்டி சொல்லியிருக்காரு. சொல்லிருப்பாருடா, சொல்லிருப்பாரு. நீ எதுக்கு முருகா போய் சொல்ல போற? நீ உண்மையை தானே பேசுவ. ஆனா அவர் போய் சொல்லுவாரு. உங்களுக்கு போய் ஆசை ஆசை காய் போட்டு கொடுத்த பாருங்க. என்ன சொல்லணும், என்ன சொல்லணும்? டேய் ஆடா இந்த பக்கம் வயசு குட்டி, நான் சொல்றது கேளு வயசு. இவன் சந்தில சிந்து பாட பாக்குறான். நாரதர் வேலையை மறுபடியும் ஆரம்பிச்சிட்டான். நீ நம்பாத வயசு. இப்போ நானும் நீ சந்தோஷமா இருக்கோம்ல, அது இவனுக்கு பிடிக்கல. பொறாமையில சண்டை மூட்டி விடுறான். டேய் நல்லா தாண்டா போயிட்டு இருக்குது. இப்போ எதுக்கு பழைய கதையெல்லாம் ஞாபகப்படுத்துற? கண்ணம்மா வீட்டுல இருந்தா வயசு எதுக்கு காப்பி போட போறா? இந்த டாபிக் இப்போ எதுக்குடா வரப்போகுது? கண்ணம்மா டெத்துக்கு போயிருக்கு. வீட்டில் இல்லாத கண்ணம்மாவை பத்தி முதலாளி ஏன் பேசிக்கிட்டு இருக்காரு? சரி முதலாளி ஆண்டி, முதலாளி ரொம்ப உளறி பேசுறாரு. நான் போய் சொன்னதாவே இருக்கட்டும். அந்த காப்பியை கொடுங்க. எனக்கும் ஆபீஸ்ல ஒரு வேலை மிச்சம். சரி அப்ப நான் கிளம்புறேன். ஓடா. யார் இந்த நேரத்துல லேண்ட்லைனுக்கு போன் பண்றது? ஹலோ சம்பந்தி, நான் பழனிசாமி பேசுறேன். சொல்லுங்க சம்பந்தி, நல்லா இருக்கீங்களா? என் வீட்டுக்கார அம்மா பார்வதிக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு சம்பந்தி. சம்பந்தி என்ன சொல்றீங்க? எங்க ஊர்ல இருக்க ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கிறேன். நிறைய பிளட் போயிடுச்சா, ரொம்ப சீரியஸ் கண்டிஷன் டாக்டர் சொல்றாங்க. சம்பந்தி இருங்க, பதட்டப்படாதீங்க, அவங்களுக்கு ஒன்றும் ஆகாது. நீங்க உடனே கிளம்பி வாங்க சம்பந்தி, ரொம்ப பயமா இருக்கு. இதை பாருங்க சம்பந்தி, தைரியமா இருங்க, நாங்க உடனே கிளம்பி வர்றோம். நீங்க சாமியை வேண்டிட்டு பதட்டப்படாம இருங்க. சரி வாங்க சம்பந்தி. சரி சம்பந்தி, நான் வச்சிடுறேன். என்ன முருகா, என்னாச்சு? சம்பந்தி அம்மாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? ஐயோ, அவங்க உடம்பு சரியில்லாம வேற இருந்தாங்க, இப்போ இந்த மாதிரி வேற ஆயிப்போச்சு. என்ன நேரமோ, அவங்க பாவம் ஆஸ்பத்திரிக்கு வீட்டுக்குமே அலையிற மாதிரி ஆயிப்போச்சே. கடவுளே. பாரு வயசு, பேசிட்டு இருக்கறதுக்கெல்லாம் இப்ப நேரம் இல்ல. பேக்ல துணிமணி எல்லாம் எடுத்து வச்சு கிளம்பு போ. ஒரு 5 நிமிஷம் இருங்க, எடுத்துட்டு வந்துடுறேன். சீக்கிரம் வா. கடவுளே, சம்பந்திக்கு ஒன்றும் ஆயிடக்கூடாது முருகா, நீ தான் அவங்க கூட இருந்து காப்பாற்றணும். ஏண்டா ராமு,
அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி பையனுக்கு மருமகளுக்கு விஷயத்தை சொல்லிடுவோமா? நம்ம தம்பிக்கு எதுக்கு முதலாளி இப்பவே சொல்லணும்? பயந்துட போறாங்க. கோயம்புத்தூர் போய் நிலைமை என்னன்னு பார்த்துட்டு அப்புறம் ஃபோன் பண்ணி சொல்லுங்களேன். அதுவும் சரிதான். சீக்கிரம் புறப்படணும் முதலாளி. ஃப்ளைட்டுக்கு வேற டிக்கெட் கிடைக்குதோ என்னன்னு தெரியல. நம்ம திடீர்னு வேற கிளம்புறோம். ஏர்போர்ட் போறதுக்குள்ள பயங்கர டிராபிக்கா இருக்கும். வாங்க முருகா போலாம். வாங்க முதலாளி. வாங்க. இந்த டிராபிக்ல ஏர்போர்ட் போய் டிக்கெட் வேற எடுக்கணும். முதலாளி நீங்க எதுக்கும் டிக்கெட் இருக்கான்னு நெட்ல செக் பண்ணி பாருங்க. ராமு, இந்தாடா சாவி. ராத்திரி வந்து வீட்டை எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு பூட்டிட்டு போடா. ராத்திரி ஒரு தடவை வீட்டை சுத்தி பார்த்துட்டு பூட்டுறா. சரி முதலாளி. டே ராமு, உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு வந்து இங்கேயே 2 நாளைக்கு தங்கிக்க. எதுக்கு வீட்டுக்கு போற? அதெல்லாம் வீட்டை நல்லா பாத்துப்பாங்க. நீங்க டயத்தை வேஸ்ட் பண்ணாம ஏறுங்க, கிளம்புங்க வண்டியில. நீ வந்து ஏறுவா. சம்பந்தி ரொம்ப நல்லவங்க. அவங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. முருகா நீ தான் அவங்க கூட வந்து காப்பாற்றணும். சாமி கும்பிட்டது போதும், வா வயசு. இந்தாங்க மாமி. தக்காளி வெங்காயம் போட்டாச்சு. 1 கிலோ கோதுமை பாக்கெட், 1 கிலோ துவரம் பருப்பு. வேற மாமி? அங்க வெள்ளையா ஒண்ணு இருக்கே, அதுல 10 கொடுங்க. தனியா ஒரு கவர்ல போட்டு கொடுங்க. முட்டை என்ன கேளுங்க மாமி. முட்டைய சைவத்துல சேர்த்து ரொம்ப நாளாச்சு. நேக்கு அதோட வாசனை கூட ஆகாது, கொமட்டிண்டு வரும். என் புள்ளதான் சாப்பிடுவான். உங்களுக்கு தெரியாதா என்ன? இத நான் எப்படி இங்க சத்தம் போட்டு கேக்குறது? சாரி மாமி, நீங்களும் சாப்பிட்டு பழகிருப்பீங்கன்னு நினைச்சேன். தனி கவர்ல போட்டு தரேன். எலுமிச்சை பழம் 2 எடுத்துக்கிறேன், லிஸ்ட்ல சேர்த்துக்கோ. சரி மாமி. வேற என்னங்க மாமி வேணும்? காய்கறி வெட்டுற ஒரு கத்தி கொடுப்பா. பழைய கத்தி வெண்ணெய் வெட்டுறாப்புல இருக்கு. போன மாசம் தானே கிஷோர் சார் நல்லா ஷார்ப்பா வெட்டுற மாதிரி ஒரு புது கத்தி கொடுங்கன்னு கேட்டு வாங்கிட்டு போனாரு. அதுவா நல்லா வெட்டலன்னு சொல்றீங்க? கிஷோர் கத்தி வாங்கினானா? இதே மாடல் கத்தி தான் உங்க புள்ள வாங்கிட்டு போனாரு. இந்த கத்தி நல்லா வெட்டு மாமி. இந்த கத்தி தான் இருக்கு. வேணுமா வேணாமா மாமி? பரவாயில்லப்பா, இதையே கொடு. கரிகா நறுக்கினா அதுவே போற நேக்கு. இந்தாங்கோ. போன மாசமா கிஷோர் கத்தி வாங்கினா? நல்லா ஞாபகப்படுத்தி சொல்லுங்க. இல்ல எப்போ வாங்கினது இப்ப சொல்றேளா? என்ன மாமி இப்படி சொல்றீங்க? நான் 4 வயசுலேருந்தே கடையில் இருக்கேன். போன மாதம் ஒரு ஸ்ட்ரைக் நடந்ததில்ல, அதுக்கு மறுநாள் கரெக்டாக சொல்கிறேனே, போன மாதம் 10ஆம் தேதி வாங்கிட்டு போனார். ஷார்ப்பாக சதக்கு வெட்டுற மாதிரி ஒரு கத்தி வேணும்னு கேட்டார். நல்லா ஞாபகம் இருக்கு. சரி சரி, இதெல்லாம் எவ்வளோ ஆச்சுன்னு சொல்லுங்க. முட்டை தனியாக வச்சிருக்கேன் மாமி. சரி சரி. பார்த்து. மாமி எவ்வளோ ஆச்சு? 125 ரூபா ஆச்சு மாமி. சரி, நீங்க கணக்கில் எழுதிக்கோங்க. சரிங்க மாமி. ஷார்ப்பா சதக்குன்னு வெட்டுற மாதிரி ஒரு கத்தி வேணும்னு கேட்டாரு. நல்லா ஞாபகம் இருக்க. என்ன மாமி, என்ன உட்கார வச்சுட்டு போயிட்டீங்க? வீட்டில் எனக்கு வேலை இருக்கு மாமி, நான் கிளம்புறேன். ஒரு நிமிஷம் இருடி, உங்ககிட்ட ஒன்று கேட்கணும், பதில் சொல்லிட்டு கிளம்பு. என்ன மாமி? கீதாவோட கொலை என்னைக்கு நடந்தது? போன மாசம் நடந்துச்சு. எத்தனாம் தேதி நடந்தது உனக்கு தெரியும்? தெரியும் மாமி, 11ஆம் தேதி நடந்தது. பேப்பர்ல பார்த்தத ஞாபகம் வச்சுட்டு சொல்றியா? இல்ல மாமி, அன்னைக்கு ஈபி பில் கட்டினேன். அன்னைக்கு ராத்திரி நல்ல மழை பெஞ்சிச்சு. கிஷோர் தம்பி கூட லேட்டா வந்துச்சே. நீங்க, நான், மோகினி எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருந்தோமே, நல்லா ஞாபகம் இருக்கு. போன மாசம் 11ஆம் தேதி தான் நடந்தது. போன மாசம் ஒரு ஸ்ட்ரைக் நடந்ததுல, அதுக்கு மறுநாள் கரெக்டா சொல்றேனே, போன மாசம் 10ஆம் தேதி வாங்கிட்டு போனாரு. கடையில வாங்கின கத்தி வச்சுதான் கிஷோர் கீதாவை கொலை பண்ணிருப்பானோ? பகவானே.
எதுக்கு மாமி இதெல்லாம் கேக்குறீங்க? சும்மா தாண்டி கேட்டேன். புள்ளையாரப்பா, என் புள்ள கத்தி வாங்கி கொலை பண்ணிருக்கானா? நான் நினைக்கிறது உண்மையா? இல்ல பகவானே, அவன் கொலை பண்ணிருக்க கூடாது. அப்படியே பண்ணிருந்தாலும் போலீஸ் கிட்ட மாட்டக்கூடாது. நீதான்பா காப்பாத்தணும். என்னாச்சு இந்த மாமிக்கு? மளிகை கடைக்கு போயிட்டு வந்து எதுக்கு இந்த கேள்வி எல்லாம் கேக்குது? கத்தி வாங்குறதுக்கு மாமி கடைக்காரங்கிட்ட போயிருக்கோம். அவன் கிஷோர் வாங்கின கத்திய பத்தி ஏதாவது சொல்லிருப்பானோ? அதான் கொலை நடந்த தேதியே மாமி கேக்குதோ? அத்தை, அத்தை, வா மோகினி. மாமி பூஜை ரூம்ல இருக்காங்க. அத்தை, மாமி, மாமி. வா மோகினி. அத்தை, கீதாவை கொலை பண்ணவ யாருங்கிறத கண்டுபிடிச்சாச்சு.